நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் காரைக்குடி அடுத்துள்ள கோட்டையூரில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ப. சிதம்பரம், அம்பேத்கர் வகுத்த அரசியல் சாசனத்தை திருத்தி எழுத பாஜக அரசு முயற்சிப்பதாக சாடினார். மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டில் தேர்தல் நடத்தப்படாது என்று எச்சரித்த சிதம்பரம், சிவகங்கை தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். உங்களை பார்த்தாலே தெரியும், இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களை பார்த்தாலே வெற்றி என்பது தெரிகிறது. வெற்றி தோல்வியா இன்றைய பட்டிமன்றம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தாலே, உங்கள் எழுச்சியை பார்த்தாலே வெற்றி தோல்வி என்பதை பற்றி பட்டிமன்றம் நடத்த வேண்டியது இல்லை, வெற்றி தான். அரக்கோணம் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டார். சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மும்மூர்த்திகள் நேரில் வந்து தம்மிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் மது இல்லாத தமிழகம் வேண்டும் என கேட்பேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். பற்றி, மனிதர்களை பற்றி, தொகுதிகளை பற்றி, மக்களை பற்றி கவலைப்படுகிறவர். அதான முக்கியம். ஒரு குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வைத்திய வசதி, ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் எல்லா வல்லரசுகளுக்கும், உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற ஒரு பிரதமர், நம் பிரதமர், இந்திய பிரதமர். அவர் மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆக வேண்டும். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விசிக சார்பில் போட்டியிடும் ரவிக்குமாரை ஆதரித்து திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் எதிரே பரப்புரையில் ஈடுபட்ட அவர், நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் வாழ்வுரிமைக்கானது என்றார். அண்ணாமலை மீது புகார் கூறி பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது திட்டமிட்ட நாடகம் என்றும் திருமாவளவன் விமர்சித்தார். அண்ணாமலை உடலியலை காரணம் வைத்துக் கொண்டு எடப்பாடி வெளியே வந்ததாக அறிவித்துக் கொண்டார். இதுவெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார். ஏன் எடப்பாடி வெளியே வரணும்? ஏன் மோடி அதை அனுமதிக்க வேண்டும்? பாட்டாளி மக்கள் கட்சியை இழுத்து வளைத்து போடுகிற, சுருட்டி போடுகிற, கட்டி போடுகிற ஆற்றல் பாஜகவுக்கு இருக்கிற போது ஏன் அதிமுகவை இழுத்து போட முடியாது, வளைத்து போட முடியாது? ஏன் முடியாது? திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். ஜின்னாதிடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டில் கொடுமையான ஆட்சி நடப்பதாக சாடினார். மாட்டுக்கறி சாப்பிடுபவர்கள் அடித்துக் கொல்லப்படும் இந்தியாவில் இருந்துதான் அதிக அளவில் மாட்டுக்கறி ஏற்றுமதி தொழில் நடைபெறுவதாக சீமான் விமர்சித்தார். 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு இந்தியா மாற்றுக்கறி ஏற்றுமதி செய்த என் உடன் பிறந்தார்களே, அதுல 3 முதலாளிகள், ஒருவர் மட்டும்தான் இஸ்லாமியர், மீதி 2 பேரும் பிராமணர்கள். ட்ரெடிஷன் மீட் என்று அதற்கு பேர். இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணியே மாட்டு கறி ஏற்றுமதியில தான். ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவான். நல்லா கவனிச்சுக்கணும். நான் சொன்னா நீ நம்ப மாட்டில்ல. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 அவரே சொல்லிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.